ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டை எப்போவுமே ரொம்ப நீட்டாக, ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் எந்த ஒரு ஆடம்பர பொருளுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட வீடு நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போகிற அளவுக்கு எப்போவுமே நம்ம வீடு நீட்டாக இருக்கணுமா? கண்டிப்பாக. நேற்று ஒரு 10 டிப்ஸு சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக தான் பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி போட போகிறேன். இன்றைக்கும் வீட்டை எப்படி நீட்டாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு 10 டிப்ஸ் சொல்லித்தரேன். நேற்று போட்ட வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம என்ன தான் காய்கறிகளாக இருக்கலாம், சப்பாத்தி மாவு பிசைகிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பெரிய வெங்காயமோ பெரிய பெரிய காய்கறிகளோ ஏதோ ஒன்று. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த கிச்சனோட திண்ணை இருக்குது பார்த்திங்களா, கவுண்டர் டாப், அதில் வச்சே கட் பண்ணுவாங்க, அதில் வச்சே மாவு பிசைவாங்க. இது நமக்கு இட வசதி நல்ல பெரிய திண்ணையாக இருந்தால் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் பண்ணுங்க. மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னா, காய்கறி வெட்டுறது எல்லாமே ப்ளெயினாக அந்த திண்ணையில் போட்டே வெட்டாதீங்க. எதுக்காகனா, அந்த திண்ணை கண்டிப்பாக நம்ம டைல்ஸ் போட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா கிரானைட் கல் போட்டிருப்போம், ஏதோ ஒன்று. அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் அதில் ஸ்க்ராட்ச் ஆகி அந்த திண்ணை ஃபுல்லாக பரபரப்பரான் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்ததுனாங்க நம்ம இந்த பெரிய பெரிய டைல்ஸ் எல்லாம் போடுறோம். அப்போது இவ்வளோக்கு போட்ட நமக்கு ஒரு 200 கொடுத்தா சூப்பரான ஒரு கட்டிங் போர்டு வாங்கிக்கலாம். அதில் வச்சு நம்ம காய்கறி கட் பண்ணும்போதும் நம்மளோட கிச்சனோட அந்த திண்ணை, அந்த கவுண்டர் டாப்புக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்காது. எப்போவுமே அது ஸ்க்ராட்சும் ஆகாது. ரொம்ப லைஃப் லாங் வரும். கண்டிப்பாக இனிமேல் இந்த தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்பாத்தி மாவு வீட்டிலையே பரோட்டா போடுறவங்க, நீங்கள் அந்த மாவு எல்லாமே எல்லா இடமும் தெரிச்சு போய் இருக்கும். திண்ணை ஃபுல்லாக ஒரு நாள் செஞ்சுட்டு நம்ம கழுவி விட்டுட்டா தெரியாது. ஒரு சில பேர்லாம் வாரத்தில் 4 நாள் சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் திண்ணையில் போட்டு தான் உருட்டுவீங்க. அதே திண்ணையில் தாங்க நம்ம பாத்திரம் கழுவி பாத்திரத்தை கமத்தி போடுறோம். மற்ற நேரங்களில் நிறைய எண்ணெய் தெரிக்குது. அது அந்த திண்ணை எப்போவுமே அதில் போட்டு மாவு பிசையாதீங்க. அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. ஓகேவா? முடிஞ்ச அளவு மாவு பிசைகிறதுக்கு தனியாக ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மத்தியானத்துக்கு என்ன குழம்பு கூட்டு வைக்க போகிறீங்களோ, காலையிலே உங்களுக்கு வேலை முடித்து ஃப்ரீ டைம் இருந்தால் அந்த குழம்பு கூட்டு வைக்கிறதுக்கான காய்கறியாக இருக்கலாம், கீரை வகைகளாக இருக்கலாம், எதையோ அந்த ஃப்ரீ டைமில் டிவி பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சமையல் நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அப்போவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கேஸ் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இன்னொன்று டைம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் கால் வலிக்க கிச்சன்லேயே நின்ன மாதிரி இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் இல்லை காலையிலே உங்களுக்கு சமைக்கணும், விடிய காலமே எழும்பி சமைக்கணும்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் என்னென்ன காய்கறிகள்லாம் வேணுமோ வெட்டி அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நீங்கள் காலையிலே ஒரு அரை மணி நேரம் லேட்டாகவே எந்திரிச்சா கூட பரவாயில்ல, அந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நாம தான் முன்னக்கூட்டியே எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்ல. மூணாவது டிப்ஸ், எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஒரு டைம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமையல் பண்ணுற நமக்கும் இந்த ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணமாக இருக்கும். சூப்பரான ஒரு கிச்சனில் நின்று தான் நாம் சமைக்கிறோம் அப்படின்னு. ஒரு டைம் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி எதனால் நம்ம அடுப்பு அழுக்காகுது அப்படின்னு யோசிங்க. இப்போ என்ன மாதிரி பானையில் சோறு பொங்குறவங்க, பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறவங்க, இப்போ எங்கள் வீட்டில் குக்கர் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பானையிலேருந்து சோறு கொதிக்கும் போது அந்த தண்ணி தெறிக்கும், மீன் பொரிக்கும் போது எண்ணெய் தெறிக்கும், பால் பொங்கி சாடும். அப்படிங்கிற இதில் நம்ம கவனமாக நிற்கணும். சோறு கொதிக்கும் போது அடுப்பை கரெக்டாக சிம்மில் போட்டுட்டு டிவி பார்க்கணும். குழம்பு பொங்கி சாடக்கூடாது. சாடுற ஸ்டேஜில் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கணும். பால் பொங்குறது வரைக்கும் நம்ம பால் மேலே கவனமாக இருக்கணும். எதுக்காக? அடுத்த நேரம் நமக்கு தான் அடுப்பு கழுவுற வேலையிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னு வைங்களேன், அடுப்பு கழுவுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ அடுப்பு நீட்டாக இருக்குது, அடுப்பில் சமையல் பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கரண்டி குழம்பு ஏதாச்சும் கோரிட்டு அந்த கரண்டியை அடுப்பு மேலே வைக்காதீங்க. அது எச்சி கரண்டியாக இருக்கும். அதை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 5வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த காய்கறி வெட்டுறதா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு வேஸ்ட்டு கூடையோ வேஸ்ட்டு டப்பாவோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே அந்த காய்கறியோட தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இப்படி ஒரு வேஸ்ட்டு குப்பை தொட்டி மாதிரி பக்கத்துலேயே வச்சுருந்தா
வச்சுருந்தா நம்ம வந்து அந்த திண்ணை வந்து அழுக்காகாமல் இருக்கும் எப்போவுமே. இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா காய்கறி அந்த தோலெல்லாம் வெட்டி அப்படியே அந்த கவுண்டர் டாப் மேலேயே போட்டுட்டு போவீங்க. அது நமக்கு 2வது ஒரு தடவை கிச்சனோட திண்ணையை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி கிச்சனும் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய அந்த சமையல் வேலைகளையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து நீட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாலே போதும். 6வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எப்போ என்ன சமையல் பண்ணாலும் குறிப்பிட்டு ஒரு அளவாக பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா செல்ஃபில் இருக்கலாம் அவ்வளோ பாத்திரத்தை எடுத்து மொத்தமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு சிங்க் ஃபுல்லாகும். ஒரு நாளைக்கு 3 நேரம் பாத்திரம் தேய்ச்சாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ 4 பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணால் டக் டக்குன்னு கழுவிட்டு மறுபடியும் அதையே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு எரிச்சலாக இருக்காது. 7வது டிப்ஸ் பார்க்கலாமா? எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ தனித்தனியாக போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தரையில் ஏதாச்சும் ஒரு சாக்கு மாதிரியோ பை மாதிரியோ விரித்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக கிச்சனுக்குள்ளே எலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்ம தரையில் போட்டு வைக்கும்போது அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சீக்கிரமாகவே அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அழுகி மேலே ஒரு மாதிரி மொச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கடையில் வந்து நீங்கள் காய்கறி போடக்கூடிய கூடை கேட்டிங்கன்னா நல்ல லென்த்தியான கூடை ஒரு 200 தான் கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம கிச்சனில் நீட்டாக மேலேருந்தே கீழே வர வெங்காயம், பூண்டு, தக்காளின்னு அழகாக அடுக்கி வச்சிட்டோம்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடுகு, சின்ன ஜீரகம் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ இப்படி தனித்தனியாக போட்டு வச்சிங்கன்னா சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நானும் அப்படி தான் பெரிய கூடை வாங்கலை. குட்டி குட்டியாக நம்ம கோயிலில் அர்ச்சனைக்கெலாம் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் வந்து எப்போவுமே வீட்டில் கோயிலில் அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு மீதி வருது. அதில் வந்து நான் இந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, பல்லாரி இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ஜாடியில் தனியாக கல்லுப்பு, புளி, அதுக்கப்புறம் பொடி உப்பு, அதுக்கப்புறம் இந்த 5.5 டப்பா மாதிரி. இந்த 5.5 டப்பா மட்டும் வெறும் 100 தான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்படி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட முக்கியமாக நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம சமையல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கடுகு எங்கே இருக்குது, சின்ன ஜீரகம் எங்கே இருக்குது, சோம்பு எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டாம். அதனால தான் இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடுகளில் ஒரே டப்பாலே எல்லாருமே போட்டு வச்சுருப்பீங்க. அது வந்து நம்ம அம்மா காலத்தில் அப்படி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்க நாமெல்லாம் விதவிதமாக சமைக்கிறதுனால தான் விதவிதமாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படிங்கிற ஒரு டிப்ஸை சொல்லிக்கிறேன். அடுத்து 8வது டிப்ஸ் பார்க்கலாமா? கத்தி, கத்திரிக்கோல், கரண்டி என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு டெய்லி கிச்சனுக்கு சமையல் வேலைக்கு தேவைப்படும். அதுக்காக இது எல்லாமே நம்ம வந்து அலங்கார டப்பாவில் தான் வைக்கணும். பெரிய பெரிய வீடுகளில் வச்ச மாதிரி நல்ல ஹை லெவல் காஸ்ட்லியான டப்பாவில் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நான் வச்சுருக்கதெல்லாம் பாருங்கள், வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற டப்பா நல்லா கழுவிட்டு அதில் நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற பழைய கத்தி, கரண்டி இதெல்லாம் அங்கங்கே ஷெல்ஃபில் வச்சாலும் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா என்ன என்ன இருக்குன்னாவது நம்மளால் கண்ணால் தினமும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி ஸ்பூன் வந்து வீட்டில் வந்து சின்ன ஷெல்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதில் போட போட ஒன்று ஒன்றா கீழே விழுந்துட்டுருக்கோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டப்பா பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அந்த 10 ரூபா டப்பாயை வாங்கி தான் அதுக்குள்ளே ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 8வது டிப்ஸ் பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நம்ம வீட்டிலையே ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அசிங்கமாக காட்டுற இடம் இந்த செருப்பு வைக்கிற இடம் தாங்க. வெளியிலேருந்து வந்தோமா கடகடான்னு கலத்தி ஒரு செருப்பு அங்கே மாற வீசினோம், ஒரு செருப்பை கிழக்க மாற வீசினோம் அப்படின்னு சொல்லி வீசிட்டு வந்துடுவோம். ஆனால் அப்படி வீசாமல் இந்த மாதிரி ஒரு கல் மாதிரி கட்டி, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அந்த மர ஸ்டாண்டோ இல்லை ஆன்லைனில் ஏதாச்சும் செருப்பு ஸ்டாண்டு வாங்கி அதுவும் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அடுக்கி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் முடிஞ்சளவு செருப்பு எல்லாமே நீட்டாக அடுக்கி வைக்க பாருங்கள். நம்ம வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம வீடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். நமக்கும் ஒரு பாசிட்டிவான வைப் வந்து எப்போவுமே நம்ம மனசில் இருக்கும். மனசில் எவ்வளோ சோகம் இருந்தாலும் வீடு நீட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கண்ணா. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை பாருங்கள். இன்னொன்று, கெஸ்ட்டு யாராச்சும் நம்ம வீடு என்றைக்கு அசிங்கமாக இருக்குதோ அன்னைக்கு தான் வருவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தினமுமே நீட்டாக வச்சா கெஸ்ட்டு வரும்போது ஏங்க அறக்க பறக்க அவசரமாக அவைஷான்முகி மாதிரி வேலை செய்யணும். எப்போவுமே நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ கெஸ்ட்டு வந்தால் நமக்கு என்ன வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா?
9வது டிப்ஸ் பார்க்கலாமா? இது வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே தான். என்னென்னா, நம்ம இந்த மாதிரி லிக்யூடு வாங்கி பாத்திரம் கழுவும் போது ரொம்ப யூஸ்ஃபுல். அதிலே நான் வந்து இந்த 15 ரூபா பாக்கெட் விம் ஜெல் தான் வாங்குவேன். இது வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 4-5 ட்ராப் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கழுவேன். இந்த பாத்திரம் தேய்க்கணுமாம். இது வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ஆன்ட்டி சொல்லி கொடுத்தது. இப்படி நிறைய தண்ணி ஊற்றி பாத்திரம் தேய்க்கக்கூடாதான். பாத்திரம் வந்து அந்தளவு வெள்ளையாகாதான். கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது பாத்திரம் ரொம்ப நல்லாயிருக்குமா. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாங்கும் போதும் இந்த 15 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 5 லிட்டர் 10 லிட்டர்னு இந்த லிக்யூடு வாங்கி வைக்கும்போது நம்ம வீட்டில் தான் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சி நம்மளும் மடத்தனமாக ஊற்றிடுவோம். எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான். ஒரு குருமாக்கு நீங்கள் பட்டாணி கொண்டக்கடலை ஊற வைக்கிறதா இருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி எந்த லிக்யூட் ஐட்டமோ பாத்ரூம் கழுவுற ஹார்பிக் ஏதோ ஒன்று வாங்கும்போது அளவு கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கும் ஐயோ நம்ம வீட்டில் இது விட்டால் அடுத்து தீர்ந்தப்புறம் கடைக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லி சிக்கனமாக பரிமாறக்கூடிய ஒரு எண்ணமும் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி 10 டிப்ஸ் சொல்லியாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லா டிப்ஸுமே சொன்னால் உங்களுக்கும் போர் அடிக்கும். நாளைக்கான வீடியோவில் இன்னும் 10 டிப்ஸு சூப்பரான டிப்ஸோடு உங்களை சந்திக்க வரேன். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய அந்த குட்டி குட்டி லைக் தான் எனக்கு அடுத்த நாள் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எப்போவுமே என்னோட லவ்வும் தாராளமாக தருவேன். சரியா? எல்லாருமே வாழ்க வளமுடன். டாடா பாய்.